இனத்தை காப்போம் நாள்குறி நடடா களத்தே எடடா கைவாள் நடவுன் பகைவன் தலைவரி தொடடா போரை விடடா கணைகள் சுடடா இறட்டும் தீப்பொறி நீ சுடடா இறட்டும் தீப்பொறி இந்த ஐயா காசி ஆனந்தன் அவருடைய பாடல்களை சொல்லி இந்த கூட்டத்தை ஆரம்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அடுத்ததாக பேசக்கூடிய என்னை ஒட்டி பேசக்கூடிய தம்பி வழக்கறிஞர் அபூபக்கர் சித்திக் அவர்களே, பல்வேறு பொறுப்புகளை தாங்கிக் கொண்டு பெயர்களுக்கு அப்பாற்பட்டு இன நலனுக்காக மொழி நலனுக்காக தொடர்ந்து போராடி வருகின்ற நாம் தமிழர் படை தளபதிகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஒலி வாங்கியின் வழியாக எங்கோ இருந்து இந்த கருத்துக்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் இனிய குறும்பூர் சொந்தங்களை, உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் வந்தனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு சுருக்கமாக என்னுடைய கருத்துக்களை சொல்லிவிடலாம் என்று நினைக்கிறேன். இந்த நாம் தமிழர் தம்பிகள் தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கிறார்கள். கட்சியில் பல்வேறு நிகழ்வுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கிறார்கள். ஊழலுக்கு எதிராக போராடுகிறார்கள். இயற்கை நலனை, இயற்கை செல்வத்தை பாதுகாப்பதற்காக போராடுகிறார்கள். மொழிக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் போராடுகிறார்கள். தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முன்னின்று போராடுகிறார்கள். தமிழர்கள் சாதி மதங்களாக பிரிந்து கிடக்கின்ற அவல நிலை கண்டு அதற்காக குரல் எழுப்புகிறார்கள். நான் அவருடைய தொண்டர், நான் இவருடைய தொண்டர் என்றிருந்தவர்கள் எல்லாம் மாறி அண்ணன் சீமானின் கீழாக பணிபுரிவதற்கு, அவருடைய வார்த்தைகளை நம்பி களமாடுவதற்கு வந்து நிற்கிறார்கள். தமிழர்களாக வந்து நிற்கிறார்கள். இது இவருடைய செயல்களாக இருக்கிறது. இப்படிப்பட்ட செயல்களை இவர்கள் எடுத்துக்கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? இவர்கள் எங்கிருந்து இதை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள்? இவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வருகிறதா? விடுதலை புலிகளிடமிருந்து பணம் வருகிறதா? இதையெல்லாம் பேசக்கூடியவர்கள் காவல்துறையிலும் இருப்பார்கள், மற்றவர்களும் இருப்பார்கள். அதனால் அந்த கருத்துக்களை உங்களிடம் வைத்து இன்றைக்கு இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு மனத்தெளிவை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக நான் இந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவர்கள் இப்படி களத்தில் நின்று போராட வேண்டிய தேவை என்ன? நேற்று கூட ஒரு நண்பரை சந்தித்தேன். அவர் சொன்னார், எங்கள் ஊரில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் முன்பு டாஸ்மார்க்கிற்கு அந்நியமாக இருந்தார்கள், டாஸ்மார்க்கிலே குடிகொண்டிருந்தார்கள். இப்போது அதில் உள்ள 4 பையன்கள் நாம் தமிழரில் சேர்ந்து விட்டார்கள். ஒரு கிழிந்த சட்டையை போட்டுக்கொண்டு, என்னுடைய சட்டை கூட எடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, 2 தெருமுனை கூட்டங்களை எப்படியாவது நடத்தி முடித்துவிட வேண்டும் என்று அவர்கள் களம் காண்கிறார்கள் என்று சொன்னார். வியந்து போனேன். இவர்களுக்கு எப்படி இந்த அந்த மன உறுதி, மன உரம் எங்கிருந்து வருகிறது? கிறிஸ்தவர்கள் அதை போல தேவாலயங்களுக்கு போவார்கள். என்னுடைய முஸ்லிம் நண்பர்கள் அதை போல மசூதிக்கு போவார்கள். ஆலயத்துக்கு தொழுவதற்காக நாம் எல்லாம் போவோம். இதெல்லாம் உண்டு. ஏனென்றால் ஒரு நம்பிக்கை, ஒரு இறைவன் இருக்கிறான், அவன் நான் சொல்வதை கேட்பான், நான் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் ஓடி வந்து உதவுவான் என்று நம்புகிறோம். இது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் இந்த உறுதியை இந்த தம்பிகள் எங்கிருந்து எடுத்துக்கொண்டார்கள்? இவர்கள் இப்படி செய்ய வேண்டிய தேவை என்ன? அதுலதான் நீங்க அதை புரிஞ்சுக்கிடணும். இவர்கள் இந்த மொழியை தனது தாயாக, தனது கொள்கையாக, தனது இறையாக அவர்கள் பற்றி பிடித்துக் கொண்டார்கள். சீமான் என்று ஒரு தனிநபர் வந்தார், இந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னார், அதை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டார்கள். அதுதான் அவர்கள் இப்படி இரவு பகல் பாராது, கண் துஞ்சாது பல்வேறு செயல்களுக்கு முகம் கொடுத்து அவர்கள் நிற்பதற்கான காரணம். அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணனோடு நின்று கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் வாரத்திற்கு அவர்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கக்கூடும். ஆனால் என்ன, இந்த குளத்தில் மண்ணெல்லும் போது கொஞ்சம் கண்டுகிடாம இருக்கணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெரிய சிக்கல் ஒன்றும் இல்லை. இதே போல எத்தனையோ செயல்களில் அவர்கள் மிக எளிதாக ஊடுருவி போய்விடலாம். சேவியர் என்று ஒருவருக்காக நான் வழக்கு நடத்துகிறேன். அந்த சேவியர் உயிரோடு இல்லை, இப்போது இறந்து விட்டார், நம்மை விட்டு கடந்து சென்று விட்டார். அவர் செய்த ஒரே ஒரு தவறு என்ன? எனது மண்டையில், எனது குமரி மண்டையில் நீ எடுத்துக்கொண்டு செல்கின்றாயே இந்த கற்கள், அதெல்லாம் என்னுடைய கற்களாக தெரியவில்லை, என்னுடைய குழந்தைகளின் எதிர்காலமாக தெரிகிறது என்று சொல்லி அந்த வாகனத்தில் முன்னின்று
அதை மறித்தான். அந்த ஒரு காரணத்துக்காக கிறிஸ்தவ தேவாலயத்தில் உள்ள பாதிரியாரை வைத்தே அவரை கொண்டார்கள். இதுவும் இந்த மண்ணில் தான் நடந்திருக்குது. இப்படிப்பட்ட சூழலிலெல்லாம் நின்று கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதுவரைக்கும் நீங்க சாதியா நின்றுக்கலாம், இதுவரைக்கும் நீங்க மதமா நின்றுக்கலாம். ஆனா அந்த தமிழ் தாயை கைவிட்டுறாதீங்க. அவ தான் நம்மளை பெற்றெடுத்து போட்டா. அவ நமக்கு மட்டும் இல்லைங்க, பிராகுவி, கர்நாடகம், கன்னடம், துளு, தெலுங்கு, மலையாளம், இப்படி 14க்கும் மேற்பட்ட மொழிகளை இந்த உலகில் பெற்றெடுத்து போட்டார். அதனால தான் அதை தாய்மொழி என்று சொல்கிறோம். நமக்கு மட்டும் தாய்மொழி இல்லை, 14 மொழிகளுக்கும் அதுதான் தாய்மொழி. சரி, இதெல்லாம் சொல்றீங்களே, நம் இந்தியத்துல நம்ம எல்லாம் இருந்துகிட்டு இருக்கோமே, இந்திய கண்டத்துக்குள்ளாக இருக்கிறோமே, நமக்கு என்ன தனித்தமை, ஒரு தனித்துவம் தேவை, நிச்சயம் தேவை. நீங்க யார் என்று கேட்டால், உங்களை நீங்கள் தமிழர்களாக நீங்கள் அடையாளப்படுத்தாதவரை இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒருபோதும் அகற்றி எறிய முடியாது. அதெல்லாம் எப்படி சாத்தியம்? சாத்தியம்தான். அமெரிக்காவில் வாழக்கூடிய நாம் சாம்ஸ்கி என்ற மொழியியல் அறிஞர் சொல்லுகிறான், அந்த மொழியானது அதுதான் உண்மையானது. எதில் சிந்திக்கின்றானோ, எதில் கனவு காண்கின்றானோ, எந்த மொழியை தாய் சொல்லிக் கொடுத்தாலோ, எந்த மொழியை பேசினானோ அதுதான் அவனுடைய தாய்மொழி. அதைதான் அவன் பற்றி கொண்டு அதில் தான் பிடித்துக் கொண்டு நிற்கிறான் என்று ஒரு கருத்தினை வைக்கின்றான். அதெல்லாம் எதற்கு? இன்னைக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்தவ தேவாலயத்தில் நாம் போவோம், இல்லைன்னா நம்முடைய நண்பர்கள் போவார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இறைவன் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், மீண்டும் வரப்போகிறார் என்று சொல்லுகிறார்கள். அவர் ஒரு இறை மைந்தனின் வடிவம் என்று சொல்லுகிறார்கள். சிலர் அவரை சித்தராக சொல்லுவார்கள், சிலர் அவரும் ஒரு மனிதர் தான், இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ்ந்துவிட்டு போனவர் என்று சொல்வார்கள். எவர் சொல்வது எப்படியும் இருக்கட்டும், நான் சொல்ல விருப்பப்படுவது ஒரே ஒரு கருத்து தான். இந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவருடைய தாய்மொழி அரேமிய மொழியில் பேசினார், அரேமிய மொழியில் பழகினார், அரேமிய மொழியில் உரையாடினார். அவருக்கு கிரேக்க மொழி நன்றாக தெரிந்திருந்தது. இப்போது எப்படி ஆங்கிலம் இருக்கிறதோ அதே போல கிரேக்கம் அந்த காலத்தில் கோலோச்சு இருந்தது. இன்றைக்கு ஆங்கிலம் தெரிந்தால் உலகமெல்லாம் போகலாம் என்று சொல்லுகிறார்கள். அதே போல அன்றைக்கு கிரேக்கம் இருந்தது. அந்த கிரேக்க மொழியை நன்றாக அறிந்திருந்தார். இருந்த போதிலும் அவர் சொன்ன அத்தனை போதனைகளும் தன்னுடைய சொந்த தாய்மொழியாகிய அரேமிய மொழியில் தான் அவர் சொன்னார். எதற்காக? தாய்மொழி இறையின் வடிவமாக இருந்தாலும் சரி, இறையாக இருந்தாலும் சரி, அவருக்கும் அந்த தாய்மொழி என்று ஒன்று தேவைப்படுகிறது. இந்த தாய்மொழியை விட்டு விடுவோம் என்று சொன்னால் நாம் வீழ்ந்து விடுவோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதனால் தான் காங்கிரஸ் தொண்டர்கள், பாஜக நண்பர்கள் எல்லாம் திசை திருப்புவதற்காக இந்திய ஒன்றியத்தில் நாம் ஒட்டி கொண்டு இருக்கின்றோம், நமக்கு எதுக்கு தமிழ் என்று சொல்வார்கள். அப்படி அல்ல, அவர்கள் தான் நம்முடைய எதிரிகள். இந்த தமிழ் உணர்வை, இந்த தமிழ் தேசியத்தை, இந்த தமிழ் கருத்தை நீங்கள் உங்களுடைய இதயத்தில் வாங்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சரி, இந்த மொழியை விட்டதனால என்னாச்சு? என்ன ஆச்சு? எதுவுமே ஆகல, எதுவுமே இழக்கல என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை போல அறிவு குறைவு உடைத்தவர் எவரும் அல்ல. ஏனென்று சொன்னால் இந்த மொழியை விட்டதின் காரணமாக இந்த திராவிட அரசுகள் இந்த மக்கள் மத்தியிலே ஒரு இருண்ட காலத்தை உருவாக்கியதை நாம் கவனிக்க தவறினோம். சற்றேறக்குறைய 40 ஆண்டுகள் இந்த மண்ணில் ஆண்டார்கள். எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டார், கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆண்டார்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆண்டார்கள். இவர்கள் எல்லாம் ஆண்டார்களே, என்ன குறையை கண்டீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய குறை. நான் எல்லா கூட்டங்களிலும் அதே கருத்தை பதிவு செய்கிறேன், இந்த மண்ணிலும் பதிவு செய்கிறேன். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் வெளிநாட்டுக்கு சென்றாலும் சரி, எங்கு சென்றாலும் சரி, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களை பற்றி ஒரு பேச்சு இருந்தது. இவன் தமிழன், இவன் சொல்வதை செய்வான், இவன் சொல்வதை தான் சொல்லுவான், இவன் செய்வதைத்தான் சொல்லுவான், இவனிடம் எழுதி வாங்க வேண்டிய தேவையில்லை, வாயின் வார்த்தையை கூறிவிட்டான் என்று சொன்னால் அதன்படி நிற்பான் என்ற ஒரு நிலை இருந்தது. இது இந்த தமிழகத்திற்கான, இந்த தமிழகத்திற்கான, இந்த தமிழ் இனத்திற்கான அறமாது கொள்கை அது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் நினைத்து பாருங்கள்,
உங்கள் ஊரில் எத்தனை யோக்கியர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்து பாருங்கள். எவரோடாவது 1000 ரூபாய் கொடுத்து விட்டு உங்களால் எளிதாக வாங்க முடியுமா என்று யோசித்து பாருங்கள். அதற்காக நான் இவர்களை குறைத்து சொல்லவில்லை. என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஒரு இனத்தின் மாண்பையை சிதைத்திருக்கிறார்கள். ஓட்டுக்கு காசு கொடுப்பேன், குளத்துல மண்ணழுவேன், நலத்திட்டங்கள் வைத்து அதுல காசு எடுப்பேன், நீ எதுவும் கண்டுகிடக்கூடாது, உனக்கு கடைசியா 500 ரூபாய் தருவேன், நீ ஓட்டு போடணும். ஒற்றை சிந்தனை, இது ஒற்றை சிந்தனை. இது ஒரு தாய் செய்யக்கூடிய செயல் அல்ல. ஒரு மாற்றாந்தாய் கூட இதை செய்ய மாட்டாள். ஒரு தகப்பனுக்கு இரண்டாவதாக வரக்கூடிய ஒரு மனைவி அந்த மூத்த தாயினுடைய பிள்ளைகளுக்கு மாற்றாந்தாயாக இருப்பாளே, அவள் கூட செய்ய மாட்டாள். எப்படி இவர்களுக்கு செய்ய துணிகிறது? இவர்கள் இந்த மொழியை சாராதவர்கள் என்பதால் இவர்களுக்கு செய்ய துணிகிறது. எத்தனையோ வளங்கள் நாம் பெற்றிருந்தோம். சட்டக்கல்லூரி படித்துக் கொண்டிருக்கின்ற காலத்திலே திருநெல்வேலியிலே அந்த மேம்பாலத்துக்கு அடுத்த மேம்பாலம் என்று சொன்னால் அந்த பாலத்தை அல்ல, நம்முடைய பேருந்து நிலையத்திற்கு அடுத்ததாக உள்ள ஒரு பாலத்திலே நின்று கொண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்ணு கட்டிய தூரம் வரை நெல்வயல்கள் தெரியும். விளைந்து கிடக்கும், அறுவடை நடக்கும். அடுத்த காலத்தில் வரும் பொழுது மீண்டும் பச்சை பசேலென போர்வை விரித்தால் போல இருக்கும். இன்றைக்கு எங்கே போனது விவசாயம்? இத்தனை பேருக்கு உணவு வழங்க வேண்டியது இருக்கிறது. இந்த உணவை இழந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளே ஒரு ஹரியானாவோ, ஒரு மகாராஷ்டிராவோ, ஒரு பஞ்சாபோ உனக்கு உணவு தர மாட்டேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் உங்களால் ஒன்றும் பேச முடியாது.